ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நந்தினி அஃபிஷியல். இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லையா, அதனால் பர்த்டேக்கு எங்கள் வீட்டுக்காரங்க ஏதோ எனக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, அதனால தாங்க நாங்கள் நைட்டு கிளம்பிட்டோம். மணி பார்த்திங்கன்னா 8 மணிங்க. அந்த டைமுக்கு என்னை கூப்பிட்டாங்க, வா ஏதாச்சும் வாங்கித்தரேன், வா அப்படியே போயிட்டு வந்துடலாம், சும்மா என்ன வேணுமோ சொல்லு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்களா. எனக்குனா எதுவுமே வேண்டாங்கன்னு சொல்லி நான் பிடிவாதமாக இருந்தேன்னா, சரி வா கிளம்பி வா அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். நானும் அப்போவுமே கிளம்பிட்டோம். எங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா, அப்புக்கு தாங்க பேக்கரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்புக்கு ஜெம்ஸ் மிட்டாய், ஸோ அவங்க பிறந்த நாள் இல்லையா, அதனால் அப்புக்குமே கிஃப்ட் கொடுக்கணும், ஏதாச்சும் வாங்கி தரணுன்னு அப்புக்கு கிண்டர் ஜாய், ஜெம்ஸ் மிட்டாய், அப்புறம் இன்னும் நிறைய எதோ திங்ஸ் வாங்கினார். அடுத்து இதுதான் ஆனால் முக்கியமாக வாங்கினார். வாங்கிட்டுமே நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, உனக்கு என்ன வேணும்னு எங்கள் வீட்டுக்காரங்க கேட்டாங்க. ஸோ எதுக்குங்க என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, எனக்கு பிடிச்சது எதுன்னு உங்களுக்கு தெரியாதாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, சரி வா உனக்கு என்ன பிடிக்கும், சிக்கன் ரைஸ் இது தானே பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்குன்னா வேண்டாங்க, எதுவுமே வேண்டாம், ஒரு மாதிரியே இருக்குதுன்னு சொன்னேன். பரவாயில்ல வா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ 1/2 kg சிக்கன் எடுத்துக்கலாம், வீட்டில் நான் சமைச்சி கிரேவி இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா. சரின்ட்டு நானுமே சொல்லிட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி தரேன்னு சொன்னாங்களா. பார்த்திங்கன்னா நாங்கள் சிக்கன் ரைஸ் வாங்க தான் போயிருக்கோம், வேறு எதுவுமே வாங்கலைங்க. சிக்கன் ரைஸ் வாங்குறதுக்கு தான் போயிருந்தோம். சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் கடை இருந்துச்சா, அதனால் எங்கள் வீட்டுக்காரங்க சிக்கன் வாங்கிட்டே போகலாம், 1/2 kg வீட்டில் போய் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சிக்கனு நான்வெஜ்னாவே எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் சிக்கன் இதுமே வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா கோழி இருக்கு இல்லைங்களா, கோழி உயிரோடையவே கொண்டுட்டாங்கங்க என் கண்ணு முன்னாடி. ஸோ கத்த ஸோ அந்த நம்ம கோழி தான் வாங்க போகிறோன்னா எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சுங்க. எங்கள் வீட்டுக்காரங்களும் என்னமோ என்னை பார்த்துட்டே இருந்தாங்க, எங்கே என்னை பார்க்குறீங்க அப்படின்னா, கோழி பற்றியா உயிரோடையே கொள்கிறாங்க அப்படின்னாங்களாம். அச்சோ இந்த கோழி எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்களே, உயிரோடு இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாமல் இந்த மாதிரி நம்ம சிக்கன் வாங்கினா கூட பரவாயில்ல, உயிரோடே கழுத்தை வெட்டிவிட்டாங்கங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஒரு உயிர் இப்படி கொன்று நம்ம சாப்பிட்ணுமா அப்படின்னு நினச்சேங்க. பட் ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க முடியல, அவங்க சிக்கன் பிரியன், நான்வெஜ் பிரியன், அதனால் சிக்கனுமே நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்களே என் ஸ்மைல் என்னத்துக்கு ஸ்மைல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக நான் சிரிக்கிறேன் அப்படின்னா, ஸோ பக்கத்துலேயே சிக்கன் ரைஸ் போட்டாங்க இல்லையா, அதனால் சிக்கன் ரைஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் சிக்கன் ரைஸ் வாங்க போயிட்டாங்க. பிரியாணி அவ்வளவோ எனக்கு ரொம்ப அதுக்கு பிடிக்கும், ஆனால் சிக்கன் ரைஸ் வாங்கி தரேன்னு சொன்னாங்கன்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். சிக்கன் ரைஸ் அவங்களுமே பார்சல் வச்சுட்டாங்க. பார்சல் வாங்கிட்டு நாங்கள் பார்சலுமே வாங்கிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னடா இது இவனுங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டுக்காரங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கூட வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. வாங்க உள்ளார வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க இருந்துட்டு இல்லைங்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. என்னப்பா என்னாச்சு, எல்லாம் கூட்டமாக வந்திருக்கீங்க, என்ன தம்பி எல்லாருமே கூட்டமாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ இன்றைக்கி பாய்க்கு இன்றைக்கி பர்த்டே இல்லை, அதனால் கேக்கு வெட்டலான்னு நாங்கள் எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணலான்னு வந்துட்டோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு கேக் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. கேக் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பு தான் முன்ன நின்று ஊத முடியல, அவரால் ஊத முடியல. ஸோ அவங்க அப்பாவுமே சேர்ந்து ஊதி அந்த கேக்கு வெட்ட ஆரம்பித்தாங்க. அப்புக்குமே ரொம்ப குஷி கேக்கு பார்த்ததுக்கப்புறம். அவங்க 2 பேருமே ஊதிட்டு அந்த கேக்கை வெட்டிகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு ட்ரீட் வச்சாங்க. ஸோ ட்ரீட் அவங்க தான் கேக் இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக எல்லாமே குரூப்பாக வந்துட்டாங்க. நான் என்னடா கூட்டமாக வந்துட்டாங்களேன்னு எனக்கு ஒரு பதட்டம். அப்புறம் பார்த்திங்கன்னா கேக் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ கேக்கு வெட்டதானா அப்படின்ட்டு நான் ஒரு இதாக இருந்தேன். ஸோ அந்த நேரம் பார்த்து எங்கள் வீட்டில் நாங்கள் அன்றைக்கி நான்வெஜ் எடுக்கவே இல்லையா, ஸோ அவங்க லேட்டாக தான் வந்தாங்க, அதனால் நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. 1/2 kg தான் எடுத்திருந்தோம். சரி எப்படா 1/2 kg தான் நம்மளுக்கே பத்தாது, எப்படா அவங்களுக்கு கொடுக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜூஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு கொடுத்துட்டோம். போது சாப்பாடு வேணான்னு சொல்லிவிட்டாங்க. சரி நாளைக்கு பார்க்கலாம், என்னுடைய பர்த்டேக்கு பார்க்கலான்னு அப்படின்னு நினச்சா என்னுடைய பர்த்டேக்குமே கேக். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போவே அழுக ஆரம்பிச்சிட்டா. அந்த பர்ஃப்யூம்லாம் இருக்குது இல்லைங்களா, மேலெல்லாம் அடிப்பாங்களா ஸ்ப்ரே, அதை அடித்ததுக்கப்புறம் அப்போ ஒரு தூசு இந்த மாதிரி ஏதாவது கீழே கிடந்துச்சுனாவே அவனுக்கு பிடிக்காது, அதனால் மேலே எல்லாமே அடிச்சு விட்டுருந்தனால அவன் ஒரு பக்கம் அழுந்துட்டு இருந்தான். அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மாற்றி அவங்களுக்கு கேக்கெல்லாம் மூஞ்சில் பூசி விட்டு எல்லாம் விளையாடிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கேக்கு பிடிக்காது. ஸோ எப்பயுமே நான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தான் சாப்பிடுவேன். இருந்தாலுமே அவங்க செலிப்ரேஷன் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அதுதான் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஒரே கொஜாலாக தான்.
எல்லாம் சந்தோஷமாக எல்லாமே இருந்தாங்க. பசங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. நான் எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டேன், என்னப்பா ஹாப்பியா அப்படின்னு கேட்டேன். ஹாப்பி. ஸோ இவனுங்க எதுக்கு தான் வந்திருக்கானுங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னிச்சு எங்கள் வீட்டுக்காரங்க. சரின்ட்டு ஸோ பசங்க எல்லாருமே கேக்கு விட்டுட்டாங்க. நாங்களுமே கேக்கு விட்டுவிட்டு எல்லாமே ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே நாங்கள் குரூப்பாக எடுத்துக்கிட்டோம். குரூப்பாக எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போவுமே கேக்கு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொன்னால் பசங்க எல்லாருமே அப்போது தூக்கி வச்சுக்கிட்டு அவனே கொஞ்சம் நேரம் விளாட விட்டுட்டு இருந்தாங்க. கேக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து பட்டர் க்ரீமு இந்த மாதிரி யூஸ் பண்ண கேக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே மாற்றி மாற்றி கேக்கு விட்டுட்டு வீடியோ எல்லாமே எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு சரிக்கா நாளைக்கு உங்களுக்கு பர்த்டே தானே, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. விடுங்கக்கா நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கேக் ஊட்டிட்டாங்க. எவ்வளோ நேரம் தான் ஏன் ஊட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிடுங்கன்னு சொன்னேன். யாருமே சாப்பிடல. ஸோ நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெம்ஸ் மிட்டாய் கிண்டர் ஜெயினா வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அப்புக்குமே ஒரே குஜாலா தான். ஸோ அதை வச்சுக்கிட்டு அவன் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போவுமே சாப்பிட்டுட்டான். எங்கள் வீட்டுக்காரங்க இந்தாண்ட பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி செஞ்சிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டுக்காரங்களே செய்கிறதுலே எனக்கு சிக்கன் கிரேவி தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலவே அவங்கள சிக்கன் கிரேவி செய்ய சொல்லுவான். ஸோ அவங்களுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணுமே அவங்க செஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தாண்ட பக்கம் நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் வாங்கினோம் இல்லையா, அதுதான் சிக்கன் ரைஸை ஒரு பிடி பிடிச்சிட்டேங்க. எங்கள் வீட்டுக்காரங்களே எனக்கு கொஞ்சம் ஊட்டிவிடுன்னு சொன்னாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன்ட்டு சிக்கன் ரைஸு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. என்னங்க அந்த சிக்கன் ரைஸில் கொஞ்சம் காரம் இருந்துச்சு அதிகமாக. அதனால் அப்பவுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு வாவுன்னு வாசனை இழுத்துக்கிட்டு அவன் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு அம்மா ஊட்டிவிடுமான்னு கேட்டுட்டு இருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.